சிவகுமார் ஒரு விவசாயி. அவரு சோளம் பயிரிட்டு இருந்தாரு. மழை காலத்துக்கு முன்னாடி அவருடைய வயல் முழுக்க சோளம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்க பாரு பிங்கி, இந்த முறை நம்மளுக்கு நல்ல விளைச்சல், இனிப்பான சோளங்கள். ரொம்ப நல்லா இருக்குப்பா. சோளம் பயிரிடுறதுன்றது ஒரு தனி சந்தோஷம்தான். அதனால நானும் உங்களை மாதிரி சோளம் தான் விவசாயம் பண்ண போறேன். அப்படி சொல்லுமா கண்ணா, நீ உன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை முன்னேற்றி கொண்டு போவ. நீயும் என்ன போல ஒரு விவசாயியா வருவ. நிச்சயமாப்பா. வயல் வேலையை முடிச்சிட்டு பிங்கியும் சிவகுமாரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. கேள்விப்பட்டியா சாதனா, பிங்கி என்ன போலவே விவசாயி ஆக போறாளாம், அதுவும் சோளம் விதைப்பாளாம். அடடா, நான் இவளோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க இவள விவசாயியா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அம்மா, என்னோட கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. சரிடா கண்ணா. ஆனா கண்ணா, நீ படிச்சு முடிச்சு பெரிய ஆபீசரா ஆகலாம் இல்லையா? நீயும் இந்த மண்ணுல விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உனக்கு புரியாதுமா, நான் மண்ணை நேசிக்கிறேன். இந்த பாசம் பற்று எல்லாமே போயிடுமா. வாழ்க்கைய வாழ்றதுக்கு பணம் கையில இல்லைன்னா எல்லாமே போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. சாதனாவுக்கு தான் பொண்ணு ஒரு விவசாயியா ஆகணும்ன்றது விருப்பம் இல்லை. ஆனா பிங்கிக்கு மண்ணு மேலதான் பாசம் அதிகம். கொஞ்ச நாள்ல பிங்கி வேளாண்மை கல்லூரியில அட்மிஷன் வாங்கினா. இப்ப அவ படிக்கிறாளே, அது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஒரு சாயந்தரம் பிங்கி சில செடிகளை கொண்டுகிட்டு வீட்டுக்கு போனா. அடேங்கப்பா, இந்த செடி எவ்வளவு அழகா இருக்கு. உன்னுடைய படிப்பு எப்படிமா போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குப்பா. எத்தனை விதமான மரஞ்செடிகள் இருக்குது தெரியுமா? நான் நாள் முழுக்க எங்களோட வேளாண்மை கல்லூரிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். ஆமாப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்த வாரம் சோளம் பயிரிடுறத பத்தி சொல்லி கொடுக்க போறாங்க. அப்ப முதல்ல நீ கத்துக்க, அப்புறம் நீ எனக்கு கத்து கொடு, சரியா? நிச்சயமா. கடைசியில அந்த நாளும் வந்துடுச்சு. அதாவது பிங்கியோட கிளாஸ்ல சோளம் பயிரை பத்தி கத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோள செடிகள் அது 100 நாட்களுக்குள்ள வளரக்கூடியது. அப்புறம் இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பருவத்திலையும் வளரும். ஆனா சோள செடியை இன்னும் வேகமா வளர வைக்க முடியும். அது எப்படி சார்? இந்த செடிகளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை கொடுக்கணும். அப்படி நாம அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தெளிச்சோம்னா அப்புறம் சோள பயிர்கள் 50 to 60 நாட்களுக்குள்ள தயாராயிடும். இவ்வளவு சீக்கிரமாவா? அப்புறம் இது மூலமா விவசாயியோட வருமானமும் டபுள் ஆகும். சோள விவசாயம் டபுள் மடங்கு லாபத்தை கொடுக்கோங்கிற எண்ணம் பிங்கியோட மைண்ட்ல நுழைஞ்சிடுச்சு. நான் உடனே என் அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்லி ஆகணும். டீச்சர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் பிங்கி கவனமா கேட்டுக்கிட்டா. அவளோட கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ தன்னோட அப்பாவை பாக்கிறதுக்கு வயலுக்கு அங்கிருந்து ஓடினா. அப்பா, நான் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்ட? சோளத்தை இன்னும் புதுமையா எப்படி பயிரிடலான்னு நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். நாம செடிங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கணும். ஊட்டச்சத்துக்களா? ஆமாங்கப்பா, ஊட்டச்சத்து. பிங்கியோட டீச்சர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட பிங்கி சொன்னா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அதாவது சோளத்தை 60 நாட்களுக்குள்ள பயிரிடலான்னு. ஆனா நம்ம ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம். மறுநாளே சிவகுமார் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் அந்த ஊட்டச்சத்துக்களை செடி மேல தூவி விட்டாரு. இதனால பயிர்கள் நல்லா வளரும்னு எனக்கு தோணல. ஆனா பாப்போம். அப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப சிவகுமாரும் பிங்கியும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சோள செடிகள் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. சில தினங்கள்லயே சோள செடியில சோளங்கள் நிறைய முளைச்சிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல இதெல்லாம் நடக்க எப்படி வாய்ப்பு இருக்கு? நான் தான் சொன்னேன் இல்லப்பா. அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு அப்புறம் சோள பயிர்கள் அறுவடைக்கு தயாரா இருந்தது. இது உண்மையிலேயே அற்புதம் கண்ணா. இப்போ வருஷத்துல 2 தடவை நீங்க சோளத்தை பயிரிடலாம். உங்களோட லாபமும் டபுள் மடங்கா பெருகிடும். ஆமா. சிவகுமாரும் பிங்கியும் சோளங்கள் எல்லாத்தையும் வெட்டினாங்க. அப்புறம் அந்த சோளம் உயர்ந்த குவாலிட்டிங்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சது. பாருங்க கடவுளே, இன்னைக்கு என் பொண்ணால எங்களுடைய பயிர்கள் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. ஏற்கனவே என் பொண்ணு மேல எனக்கு கர்வம் அதிகம். அப்புறம் இப்ப எனக்கும் இருக்கு.
மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிவகுமார் 50 நாள்லயே சோள சாகுபடி செஞ்சாருங்கிற விஷயம் கிராமம் முழுக்க தீ மாதிரி பரவுச்சு. அப்புறம் சோளம் விதைக்கிறவங்க எல்லாருமே சிவகுமாரை பார்க்க வந்தாங்க. இது எப்படி செஞ்சீங்கன்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்களும் நல்லபடியா சோள சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறோம் அண்ணே. நான் எல்லாருக்கும் சொல்றேன். நாங்க இந்த பயிர்களை விதைச்ச போது ஊட்டச்சத்தை தெளிச்சோம். அந்த ஊட்டச்சத்துக்குள்ள நுண்ணூட்டச்சத்துக்கள் அதுல அடங்கியிருக்கும். அது பயிர்கள் வளர்றதுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் சோள பயிர்கள் டபுள் மடங்கு வேகமா வளரக்கூடியது. அடேங்கப்பா, நாங்களும் இந்த வழிமுறையை பின்பற்றோம். அப்புறம் நாங்களும் தான். நாமையும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை பண்ணக்கூடாது? எப்படி? பிங்கி எல்லார்கிட்டயும் தன்னோட யோசனைய சொன்னா. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்குமே. எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இந்த பணத்துல சிவகுமாரும் பிங்கியும் 1 டன் ஊட்டச்சத்தை வாங்கினாங்க. அப்புறம் வயலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல இந்த ஊட்டச்சத்தை மிக்ஸ் பண்ணாங்க. அந்த கிணறு முழுக்க ஊட்டச்சத்து நிறைஞ்சிடுச்சு. இப்ப இதுதான் ஊட்டச்சத்து கிணறு. இது மூலமா எல்லாரோட வயல்களுக்கும் ஊட்டச்சத்து எடுத்துக்க முடியும். நிச்சயமா எல்லா விவசாயிகளும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த கிணத்துல இருந்து ஊட்டச்சத்தை எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்து கிணற பார்த்ததும் கிராமத்து ஜனங்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. விவசாயிங்க அவங்களோட வயல்ல ஊட்டச்சத்தை தெளிச்சு விட்டாங்க. அப்புறம் அவங்களோட சோள பயிர்களும் வேகமா வளர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்லயே செடிகள்ல சோளம் தெரிய ஆரம்பிச்சது. இது உண்மையிலே அற்புதம். இப்ப நாம எல்லாரும் வருஷத்துல 6 இருந்து 7 முறை வரைக்கும் சோள பயிர் இட முடியும். நல்ல பயிர்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். எல்லா விவசாயிகளுக்கும் அவங்களோட சோள பயிர்களுக்கு நல்ல விலை கிடைச்சது. கிராமம் முழுக்க சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் சிவகுமார வாழ்க வாழ்கன்னு போற்றினாங்க. சிவகுமாரன் வாழ்க. சிவகுமாரன் வாழ்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது. என் பொண்ணு பிங்கினால தான் இதெல்லாம் நடந்தது. அவ வேளாண்மை கல்லூரியில வேளாண்மைய பத்தி படிக்கிறா. வாவண்ணா, உங்க பொண்ணு அற்புதம் பண்ணிட்டா. உங்க பொண்ணு பயங்கர புத்திசாலி. பிங்கியை எல்லாரும் பாராட்டுறத கேட்டுட்டு பிங்கியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பெருமையா இருந்தது. ஊட்டச்சத்து கிணறுங்கிறது கிராம விவசாயிகளுக்கு அமிர்த கிணறா ஆயிடுச்சு. காஜு மண்டி கிராமம் ஒரு ஹைவே ரோடுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்தான் ரமன். ரமன் ரொம்ப படிச்சவன், ஆனா வேலை இல்லாதவன். அவனுக்கு அப்பா அம்மா கூட இல்ல. ஆனா ஹைவேக்கு பக்கத்துல ஒரு சின்னதா நிலம் இருந்துச்சு. அதுல அவன் காய்கறி செடிகளை வளர்த்தான். அப்புறம் அதை வித்து அவனோட செலவுக்கு வச்சுப்பான். ரமன் வெஜிடபிள்ஸ் விற்க பார்லர்காரங்க வீட்டுக்கு போவான். பார்லர்காரங்களோட பொண்ணு ரூபா ரமன் கிட்ட தான் காய்கறி வாங்குவா. ரூபா ஒரு வயசு பொண்ணு, ரொம்ப அழகாவும் இருப்பா. அப்படியே பால் போல வெண்மையான நிறத்துல இருப்பா. ரமன் ரூபாவை விரும்ப ஆரம்பிச்சான். அப்புறம் தினமும் காய்கறி விற்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவான். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறது? நாம ரூபாவை அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கணும். மறுநாள் ரமன் காய்கறி விற்கிறதுக்கு அங்க போனான். அப்ப பார்லர்காரம்மா காய்கறி வாங்குறதுக்கு வெளியே வந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரமன் தன்னோட பேச்ச ஆரம்பிச்சான். ஆண்டி, நான் ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இத கேட்டதுமே பார்லர்காரம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. ஓய், உருளைக்கிழங்கு வெங்காய கடை, உனக்கு தெரியுமா, என் பொண்ணை பாலில் நான் குளிக்க வைக்கிறேன். காய்கறி சாப்பிட்றது என்னமோ நான் தான், ஆனால் அவளுக்கு பால், வெண்ணெய், தயிர், பன்னீர்னு கொடுக்குறேன். உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு உனக்கு கேட்குதா? மரியாதையை இங்கேருந்து ஓடி போயிடு. மறுபடியும் இந்த பக்கம் வந்து உன் முகத்தை காட்டாத. இப்படி சொல்லிட்டு பார்லர்காரம்மா கோவத்துல உள்ள போயிட்டாங்க. நிராசையோட ரமன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஆனா அவனுக்கு பின்னாடி நின்னு ரூபா அழுதுகிட்டு இருந்தா. ஆமா, நீயும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியா ரூபா? ஓமிலியும் எந்த தப்பும் கிடையாது.
என் அம்மா மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. நான் அம்மாவோட முடிவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். நீ என்ன உண்மையாவே விரும்பினா அம்மாவோட முடிவை மாத்து, பெரிய ஆளாகி காட்டு. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ரூபாவும் போயிட்டா. அப்புறம் ரமன் என்ன பண்ணான்னா வீட்டுக்கு திரும்பி வந்தான். அப்படின்னா ரூபாவும் என்ன விரும்புறா. ஆனா அவங்க அம்மாவை நினைச்சு அவ பயப்படுறா. பெரிய ஆளாகி காட்டணும்னா நான் காய்கறி வியாபாரத்தை அதிகமாக்கணும். இப்ப அதுக்கு நமக்கு தேவை தண்ணீர். அப்புறம் என்ன, தன்னோட முழு முயற்சியால தன்னோட முன்னோர்கள் இடத்துல ரமன் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கிற அவனோட இடத்துல ஒரு கிணற தோண்ட ஆரம்பிச்சான். ஆனா கடைசியில தோல்விதான் ஏற்பட்டுச்சு. 100 அடி தோண்டினதுக்கு அப்புறம் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கல. அப்புறம் ரமன் ரொம்ப வேதனையோட அழ ஆரம்பிச்சான். என்னோட முழு முயற்சியில என்னோட முன்னோர்கள் கொடுத்த இடத்துல நான் கிணறு தோண்டினேன். ஆனா என்ன ஆச்சு? தூசி, மண்ணு, கல்லு தான் கிடைச்சது. ரமன் அழுதுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சாது பாபா வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அழுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா. இந்த நிலம் சபிக்கப்பட்ட ஒரு நிலம். இங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிச்சயம் கிடைக்காது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிஷி கமண்டலத்துல பாலை எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல தியானம் பண்றதுக்காக வந்தாரு. அவர் அந்த கமண்டலத்தை இங்க வச்ச உடனே அந்த கமண்டலம் விழுந்துடுச்சு. அப்புறம் எல்லா பாலையும் இந்த மண்ணு குடிச்சிருச்சு. அந்த ரிஷிக்கு ரொம்ப கோவம் வந்து இந்த மண்ணை பார்த்து சபிச்சிட்டாரு. இந்த மண்ணு சின்ன சின்ன துளி தண்ணீரை கூட தேடிட்டு இருக்கோன்னு. அந்த பாபா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சோகத்தோட ரமன் வீட்டுக்கு வந்தான். வந்து தூங்கிட்டான். ராத்திரி அந்த ஹைவேல ஒரு பால் டேங்கர் வண்டி கவுந்துடுச்சு. திடீர்னு அந்த டேங்கர் கவுந்ததுனால அப்புறம் அதுல இருந்த பால் எல்லாமே ஹைவேஸ்ல ஓட ஆரம்பிச்சது. காலையில இருக்கும். ரமன் அந்த ஹைவேக்கு வந்தான். அவன் கவுந்து போன அந்த டேங்கரை பார்த்தான். ரமன் அந்த கிணத்துக்கிட்ட வந்தான். அவன் கிணத்தை பார்க்க அவன் அதிர்ந்து போயிட்டான். அந்த கிணறு முழுக்க பால் நிறைஞ்சு இருந்துச்சு. டேங்கர்ல இருந்த பால் எல்லாமே இந்த கிணத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரமன் இப்படி யோசிச்சுட்டு தான் இருந்தான். ஆனா பின்னாடி இருந்து யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. ரமன் பின்னாடி திரும்பி பார்த்தான். பின்னாடி ஒரு சேட் நின்னுட்டு இருந்தாரு. நான் தான் மில்கா சேட், மில்கா அண்ட் மில்க் கம்பெனியோட ஓனர். விவசாயிங்க கிட்ட இருந்து பாலை வாங்கிக்கிட்டு எங்க டேங்கர் சிட்டிக்கு போகும். டேங்கர் லாரி கவுந்ததுனால அதுல இருந்த பால் எல்லாம் உங்க கிணத்துக்குள்ள வந்துடுச்சு. நாங்க எங்க பாலை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோங்க. ஏன்னா கிணறு என்னோடது, பால் உங்களதாச்சு. அப்புறம் என்ன, அந்த சேட் ஒரு டேங்கரை வர வச்சாரு. கிணத்துல வாட்டர் பம்பை போட்டாங்க. அப்புறம் கிணத்துல இருந்த பால் டேங்குக்குள்ள போக ஆரம்பிச்சது. 2 நிமிஷத்துக்குள்ள டேங்கர் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா கிணத்துல இருந்து ஒரு துளி பால் கூட குறையவே இல்லை. சேட்டோட சேர்ந்து ரமனும் அதிர்ச்சியில நின்னுட்டான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. எங்களது ஒரே ஒரு டேங்கர் பால் தான், அது மொத்தத்தையும் எடுத்துட்டோம். அதனால கிணத்துல பால் குறையவே இல்லை. இதுல இருக்கிற ரகசியம் தான் என்ன? இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதத்தை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு ரமன், நான் 100 டேங்குக்கான மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். அப்புறம் கான்ட்ராக்டும் போட்டுக்கிறேன். தினமும் 100 டேங்கர் பால் வேணும். மில்கா அண்ட் மில்க் கம்பெனி உன் கிணத்துல இருக்கிற பாலை விற்கும். இந்தா 50 டேங்கருக்கான பணம் 1 கோடி ரூபாய். சேட் ரமனுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு. ரமனுக்கு எல்லைய தாண்டின சந்தோஷம். மொத்த கிராமத்துலயும் கிணத்த பத்தின விஷயம் பரவுச்சு. அப்புறம் கிராமம் மொத்தமும் அந்த கிணத்த பாக்குறதுக்கு வந்துச்சுங்க. பார்லர்காரமாவும் ரூபாவை கூட்டிக்கிட்டு கிணத்த பாக்கிறதுக்காக வந்தா. அப்ப ரமன் சொன்னா, ஆண்டி, ரூபா பால்லயே குளிப்பா, பால்லயே முழுகுவா. பர் டே 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ அது ஒத்துக்கோங்களேன். நாளைக்கு காலையில டீ குடிக்கவா? கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இத கேட்டதும் ரூபாவுக்கு வெக்கம் தாங்கல. அப்புறம் ரமனும் சந்தோஷப்பட்டான். மத்தியானம் மறுபடியும் சாது பாபா வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, கிணத்துல எதுக்காக பால் நிறைஞ்சதுன்னா டேங்கர்ல இருந்த பாலும் கமண்டலத்துல இருந்த பாலும் ஒண்ணு சேர்ந்துடுச்சு. அப்புறம் இந்த கிணறு இனிமே குறையவே குறையாது. நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். ரிஷி கொடுத்த சாபம் எனக்கு வரமா மாறிடுச்சு. இது போலதான் பால் நிறைஞ்ச கிணறால ரமனோட மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு. அப்புறம் ரமன் பெரிய மனுஷனா ஆயிட்டான்.
ஒடிசால ரூப்நகர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல 2 டெய்ரி இருந்தது. ஒன்னு சங்கீதாவோட டெய்ரி, அதுக்கு எதிர்க்கே மீனாவோட டெய்ரி. சங்கீதாவுக்கும் மீனாவுக்கும் என்ன ஒற்றுமைன்னா 2 பேருக்குமே அம்மா இல்ல. 2 பேரோட அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால சங்கீதாவும் மீனாவும் அவங்க கடையை பார்த்துக்கிட்டாங்க. சங்கீதாவுக்கு 2 சின்ன தம்பிங்க இருந்தாங்க. சங்கீதாவும் மீனாவும் ஒருத்தர் குறை சொல்லாம இருந்ததே கிடையாது. ஒரு நாள் விடிய காலையில சங்கீதா தன்னோட கடையை திறக்கும் போது அப்ப மீனா அவகிட்ட சொன்னா, சங்கீதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ சுத்தமான நெய்யில டால்டாவை கலக்குறியாமே. இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட நான் உண்மையை சொல்லட்டுமா? இல்ல, நான் நெய்யில டால்டால கலக்க மாட்டேன். ஆனா நான் கேள்விப்பட்டேன், நீ உன் மூக்கு டால்டாவை கலக்குறியாமே. உனக்கு தான் மூக்குல எப்பவுமே கொட்டிக்கிட்டு இருக்க. சங்கீதாவோட அப்பா ஒரு நேர்மையான மனுஷன். எப்பவும் சங்கீதா கிட்ட நெய் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருமா, சாப்பிடுற பொருள் வியாபாரத்துல நாம வெற்றியை அடையணும்னா ரொம்ப சுத்தமும் நேர்மையும் நமக்கு ரொம்ப முக்கியமா. சுத்தத்தை பத்தியும் நேர்மைய பத்தியும் நிறைய விவாதங்கள் நடக்கும். கோபுராமன்ற சமோசாக்காரனுடைய பேரை நம்மளுடைய பக்கத்து கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய சமோசால எல்லா பொருளும் ஒரிஜினலா இருக்கும். ஆனா அங்க மீனாவோட அப்பா பணம் சம்பாதிக்கிறதே குறியா இருக்கிறவரு. இங்க பாருமா மீனா, வியாபாரத்துல ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும்னா சுத்தமான கீயை தயாரிக்கும் போது நெய்ய அதிகமா காய விட்டுடக் கூடாது. ஏன்னா நெய்யை எவ்வளவு காய வைக்கிறோமோ அவ்வளவு குறைவாயிடும். அதனால கீய பச்சையாவே விட்டுடு. ஆனா அப்பா, நான் கேள்விப்பட்டது என்னமோ பச்சை நெய் உடம்புக்கு ஆகாதாமே. இங்க பாருமா, இவ்வளவு யோசிச்சுன்னா வியாபாரத்துல சம்பாதிக்கவே முடியாது. நெய்ய உருக்கிறதுக்கு எரிபொருள் அதிகமா செலவாகும்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சங்கீதாவோட அப்பா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. சங்கீதாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட நெய் வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. அதுல முக்கியமான காரணம் சங்கீதாவோட நெய் ரொம்ப சுத்தமான நெய். அப்புறம் 2வது காரணம், கிராமத்து ஜனங்க சங்கீதா மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஏன்னா அப்பா அம்மா இல்லாம தன்னோட தம்பிங்க 2 பேரை அவ தான் வளர்த்து வந்தா. அப்பா, சங்கீதாவோட அப்பா இறந்ததுல இருந்து யாரும் நம்ம வீட்டு நெய்ய கேக்குறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல. கவலைப்படாதம்மா, இந்த மாத்திரை எடுத்துட்டு போ. இத நான் நகரத்துல இருந்து வரவழைச்சேன். இதை எப்படியாவது அந்த சங்கீதா நெய்யில கலந்துடு. மீனா சங்கீதாவோட கடைக்குள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருந்தா. ஒரு நாள் சங்கீதா வீட்டுக்கு யாரோ விருந்தாளிங்க வந்துட்டாங்க. சங்கீதா அப்படியே கடையை திறந்து விட்டுட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டா. அந்த சமயம்னு பார்த்து மீனா சங்கீதாவோட கடைக்குள்ள நுழைஞ்சிட்டா. அப்புறம் அவங்க அப்பா கொடுத்த அந்த மருந்த அவ அந்த நெய்ல கலந்துட்டா. 10 நிமிஷத்துல சங்கீதா வர்றதுக்குள்ள மீனா தன்னோட வேலையை முடிச்சுட்டு அவ கடைக்குள்ள போயிட்டா. மறுநாள் ரக்ஷாபந்தன் பண்டிகை வந்துச்சு. சங்கீதாவோட நெய் வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா யாரெல்லாம் அந்த நெய்யால செய்யப்பட்ட பண்டத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் எப்படி ராம்பாபு, என்ன போயிட்டு இருக்க? எதுவும் கேட்காதப்பா ஷாம்லால். நேத்து நெய்யில செஞ்ச பூரிய சாப்பிட்டேன். டாய்லெட் போய் நிலைமைய ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னுடைய மனைவியும் நெய்யால செஞ்ச பூரிய சாப்பிட்டா. அவளுக்கும் இந்த மாதிரி தான் வயிற கலக்குதான். ஆமா, நீ எந்த கடையில போய் நெய் வாங்கிட்டு வந்த? கிராமத்து ஜனங்கள்லாம் எந்த கடையில வாங்குவாங்களோ அந்த கடையில தான், சங்கீதாவோட கடையில. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சங்கீதாவோட கடைக்கு போயிட்டாங்க. அந்த நெய்யை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதுல ஏதோ கெமிக்கல் கலந்திருந்தது. கிராமத்து மக்களே, நீங்க சங்கீதா மேல வச்சிருந்த நம்பிக்கைய அவ சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. நெய்யில கலப்படம் பண்ணிட்டா. அவளை உடனே இந்த கிராமத்தை விட்டு வெளியில துரத்தணும். சங்கீதாவை கிராமத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. கடவுளே, நீங்க எனக்கு உதவி பண்ண கூடாதா? என் 2 தம்பிகளும் அனாதை ஆயிட்டாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அவங்களே எப்படி பாத்துப்பாங்க? சொல்லுவாங்க, உண்மையான பிரார்த்தனைக்கு பலம் ரொம்ப அதிகம்னு. அதே சமயம் ரோட்ல மந்திரவாதிகளோட ஊர்வலம் போச்சு. மந்திரவாதி பார்த்தப்ப ஒரு பொண்ணு ரோட்டோரத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்ததை கவனிச்சாரு. என்னமோ ஆச்சு? யாராவது உன்னுடைய மனசை ரோக்கடிச்சிட்டாங்களா? அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கிறியா? இல்ல,
நான் நெய்யில கலப்படம் செஞ்சுட்டேன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் என்னை வெளியில துரத்திட்டாங்க. அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். நான் நெய்யில எந்த கலப்படத்தையும் செய்யல. நான் என்னுடைய மந்திர சக்தியால எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ ஒரு நேர்மையான பொண்ணு. உன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி போ. கிராமத்து ஜனங்க கிட்ட உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கெஞ்சி கேளு. என்கிட்ட இருக்கிற நெய்யையும் எடுத்துட்டு போ. அத உன்னோட நெய்யோட கலந்துடு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மந்திரவாதி சங்கீதாவோட காதுல ஏதோ சொன்னாரு. சங்கீதா மறுபடியும் கிராமத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் அவ கிராமத்து ஜனங்க எல்லார்கிட்டயும் கை கூப்பி மன்னிப்பு கேட்டா. ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சங்கீதா மந்திரவாதி கொடுத்த அந்த நெய்ய தன்னோட நெய்யில கலந்துட்டா. அப்புறம் மறுபடியும் நெய் விற்க ஆரம்பிச்சுட்டா. கிராமத்துல இப்ப யாருமே சங்கீதாவோட நெய்ய வாங்குறதே இல்ல. எல்லாரும் மீனா கடைக்கு தான் போனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆளு சங்கீதாவோட கடைக்கு வந்தாரு. எப்படி இருக்கீங்க மண்டு மாமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்ணு, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. தலைவலி, ஜரம், காலு வலி, இடுப்பு வலி, எந்த வியாதியும் சரியாக மாட்டேங்குதுமா. எனக்கு ஒரு 150 கிராம் நெய்ய கொடுமா. அன்னைக்கு ராத்திரி மண்டு மாமா அந்த நெய்யால செஞ்ச பரோட்டாவை சாப்பிட்டாரு. மறுநாள் அவர் தூங்கி எழுந்தப்ப அவருடைய எல்லா நோயும் காணாம போயிடுச்சு. மண்டு மாமா சுத்தி சுத்தி கிராமம் முழுக்க இந்த விஷயத்த பரப்பினாரு. அதாவது சங்கீதா கடையில வாங்கின நெய்யால தன்னோட வியாதியெல்லாம் குணமாயிடுச்சேன்னு. அப்புறம் என்ன, கிராமத்து ஜனங்க எல்லாரும் சங்கீதாவோட கடைக்கு மோத ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் மீனாவோட வியாபாரம் குறைஞ்சிடுச்சு. அப்பா, சங்கீதா விக்கிற நெய்ய சாப்பிட்டா உடம்பெல்லாம் குணமாயிடுதான். நாம செய்யற நெய்ய பத்தி யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. கவலையே படாதம்மா. இந்த தடவை எனக்கு சிட்டில இருந்து வர போற மருந்து இருக்கு. அதால வயிற்று போக்கு மட்டும் இல்ல, அதுவால வாந்தி, ஜரம், அலர்ஜி கூட ஏற்படும். மீனா மறுபடியும் அவங்க அப்பா கொடுத்த மருந்த சங்கீதாவோட கீழ கலக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் சங்கீதா சாப்பிட வீட்டுக்கு போயிருந்தப்ப மீனா அவளோட கடைக்குள்ள நுழைஞ்சு அந்த நெய்ல மருந்த கலந்துட்டா. இப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன். மீனா மறுநாள் காலையில தன்னோட கடையை திறக்க போனப்ப அப்போ சங்கீதாவோட கடையில ஜனங்க கூட்டமா இருந்தத அவ கவனிச்சா. இன்னைக்கு கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சங்கீதாவை துவைச்சு எடுக்க போறாங்க. அதான் நின்னுட்டு இருக்காங்க போல. ஆனா மீனா சங்கீதாவோட கடைக்கு போனப்ப அவளோட கால்கள் தரையில நிக்காம நடுங்க ஆரம்பிச்சது. அவ என்ன பார்த்தானா, அந்த கடையில சிடி ஓடிட்டு இருந்துச்சு. கிராமத்து ஜனங்க அந்த டிவிய பார்த்தாங்க. மீனா சங்கீதாவோட நெய்ல எதையோ கலந்தா. வா மீனா வா, இன்னைக்கு நீ நல்லா மாட்டிக்கிட்ட. ஏன்னா நான் என் கடையில சிசிடிவி கேமராவை பொருத்தி வச்சிருந்தேன். கிராமத்து பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து மீனாவை நல்லா துவைச்சி எடுத்தாங்க. அவளையும் அவளோட அப்பாவையும் அந்த கிராமத்தை விட்டே துரத்தினாங்க. ஜீவன் ஒரு ஏழை பால்காரன். அவரு கிராமத்துல சுத்தி சுத்தி பாலை வித்துக்கிட்டு வருவாரு. பால் வாங்கிக்கமா, பாலு, பசுமாட்டு பாலு, ரொம்ப சுவையான பாலு. அண்ணா 1 லிட்டர் பால் கொடுங்க. கிராமத்துல நிறைய பேர் ஜீவன் கிட்ட தான் பால் வாங்குவாங்க. பாலை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் ஜீவனோட குடும்பத்தை அவர் நடத்திக்கிட்டு வந்தாரு. ஆனா ஜீவனோட மனைவி ராதா அவர்கிட்ட அடிக்கடி ஒரு புதுசா மாடு வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நம்ம மாடுக்கு வயசாயிடுச்சு, இனிமே அதால நிறைய பால் கொடுக்க முடியாது. நீங்க இந்த மாட்டை வித்துட்டு புதுசா ஏதாவது மாடு வாங்கணும். அதனால உங்களோட வருமானமும் அதிகமாகும். உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அதாவது மாட்டை பத்தி தப்பா பேசாதானே. அந்த மாடு என்னுடைய அம்மா மாதிரி. அது எப்பவுமே எனக்கு நல்லதுதான் செய்யும். அது வெறும் மாடு இல்ல, அது என்னுடைய குடும்பம். சரிங்க, நீங்க ஒரு புது மாடு வாங்குறதுக்காக நாச்சும் ஏதாவது கொஞ்சம் பணம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஜீவனுக்கு அவரோட மாட்டு மேல ரொம்பவே பாசம் அதிகம். அவர் அந்த மாட்டை ரொம்ப அக்கறையா பாத்துப்பாரு. அதுக்கு அவரு தன்னோட கையால தான் தீனி போடுவாரு. அப்புறம் அந்த மாடு கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாரு. அம்மா கோமாதா, உன் கூட இன்னொரு கோமாதா வரப்போகுது. அதுக்காக நீ ஒன்னும் கோச்சிக்காத. கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்துருவேன்.
ஆனா எனக்கு கொஞ்சம் பைசா வேணும். கிடைச்ச உடனே சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ அக்கம் பக்கத்து கிராமத்துல கூட ஜீவன் பால் விற்கிறதுக்காக போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் பால் மொத்தத்தையும் வித்துட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வருவாரு. அவருக்கு அன்னைக்கு பணம் எவ்வளவு அதிகமா கிடைக்குதோ அந்த பணத்தை ஒரு உண்டியல்ல அவர் சேர்த்து வச்சாரு. சீக்கிரத்துல என்னுடைய புது கோமாத்தா வரப்போகுது. ஆ வந்துடுங்க. மாசங்கள் கடந்தது. அப்புறம் ஜீவன் இப்பவும் பாலை வித்து பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாரு. அப்புறம் கடைசியா ஜீவனோட மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதுக்கு என்ன ஆச்சு? தெரியலங்க, நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தது. இன்னைக்கு ஏதாவது உணவு சாப்பிட்டாலே உடனே வாந்தி எடுத்துருது. கடவுளே, நான் இப்ப டாக்டரை கூப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்கு. ஜீவன் உடனே கால்நடை டாக்டரை பார்க்கறதுக்காக ஓடினாரு. அப்புறம் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாத்தீங்களா டாக்டர் சார், என்னுடைய கோமாத்தா எதுவுமே சாப்பிட மாட்டேன்து. ஒண்ணும் இல்லப்பா, அதனுடைய வயிறு சரியில்லை, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுது. இந்த ப்ராப்ளம் எத்தனை நாளா இருக்கு? நேத்து ராத்திரி நல்லாதாங்க இருந்தது. அப்படின்னா ஒரு நாள்லயே இந்த மாதிரி ஆயிடுச்சா? கவலைப்படாதீங்க, நான் மாத்திரை எழுதி தரேன், பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. சரி சார். டாக்டர் அந்த மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாரு. அப்புறம் சில பெரிய பெரிய மாத்திரைகளை கௌமாத்தாவோட வாயில போட்டாரு. என்னுடைய கோமாத்தா சீக்கிரமா குணமடையணும் டாக்டர். கவலைப்படாதீங்க ஐயா, சீக்கிரமா குணமாயிடும். மாத்திரைய சரியா போட்டுக்கிட்டு இருங்க, அப்ப சீக்கிரமாவே குணமாயிடும். மறுபடியும் நாளைக்கு காத்தால வந்து நான் பார்க்கறேன். சரி டாக்டர் சார். டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் ஜீவன் ராத்திரி முழுக்க தன்னோட கௌமாத்தா பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாரு. திடீர்னு ராத்திரி அவரோட கௌமாத்தா அழ ஆரம்பிச்சது. என்னாச்சு கோமாத்தா, என்னாச்சு? ஜீவனோட கௌமாத்தாவோட கண்ணீர் கொஞ்சம் கூட நிக்கல. ஜீவனுக்கு எதுவுமே புரியல. அவர் தன்னோட மாட்டை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அழுதுகிட்டே இருந்த கௌமாத்தா எப்போ தன்னோட உயிரை விட்டுச்சுன்னு தெரியல. கௌமாத்தா மூச்சு விடுறத நிறுத்தின உடனே ஜீவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இல்ல. அவரு பயங்கரமா அழ ஆரம்பிச்சாரு. ராதா அங்கிருந்து ஓடி வந்தா. என்னுடைய கோமாத்தா போயிட்டா. ராதா, என்னுடைய கோமாத்தா போயிட்டா. ராதாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். மாட்டுக்கு வயசாயிடுச்சு. ஆனா ஜீவனுக்கு அவருடைய மாடுதான் அவருக்கு எல்லாமே. கௌமாத்தா இறந்து போனதுனால ஜீவனுக்கு தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டுடுச்சு. ஜீவன் சாப்பிட்றது எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. அவருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே விருப்பம் ஏற்படல. இப்படி நடக்கத்தான் செய்யும். உங்களுக்கு உங்க மாடு மேல ரொம்ப பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. ஆனா நாம இருக்கோமே, நாம உயிரோட இருக்கணும்னா ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். நாம வேற ஒரு மாடு வாங்கணுங்க. சரி. ராதா அந்த உண்டியலை எடுத்துட்டு வந்தா. அப்புறம் அதை உடைச்சிட்டா. அப்புறம் பணத்தை எண்ண ஆரம்பிச்சா. இதுல வெறும் 2000 தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு புதுசா எப்படி மாடு வாங்குறது? எனக்கு ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கோமாத்தா மட்டும்தான். இனி கடவுள் தான் ஏதாவது செய்யணும். அட கடவுளே. ராதாவுக்கு இப்ப எதுவுமே புரியல. அதாவது வீட்டை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அவ கடவுள் கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சா. கடவுளே, நீதான் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்யணும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஜீவன் தன்னோட மாட்டு தொழுவத்துக்கு போனாரு. அவரு தன்னோட மாட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இங்கதான் என்னுடைய கோமாத்தா தூங்கிட்டு இருந்தது. நான் தினமும் தண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அது இப்போ இல்ல. அதனால இந்த தண்ணி டப்பாவும் காலியா இருக்கு. கடவுளே, எதுக்காக என்னுடைய கோமாத்தாவை இவ்வளவு சீக்கிரமா கொண்டு போயிட்ட? ஜீவன் மறுபடியும் சோகமாயிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனாரு. ஜீவனும் ராதாவும் தூங்கிட்டாங்க. அப்புறம் ஜீவனோட கனவுல அவருடைய கௌமாத்தா வந்தாங்க. ஜீவன், நீ என்ன ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிட்ட. ஆனா நான் இப்ப இல்ல. ஆனா வாழ்நாள் முழுக்க உனக்கு பாலுக்கு பஞ்சமே வராது. ஜீவனோட கனவும் முடிஞ்சது. உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழை பெய்யற சத்தத்தை கேட்ட உடனே ராதா கண் விழிச்சா. இந்த பருவத்துல மழையா? ராதா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. வெளியில மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனா இந்த மழை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. தண்ணியோட நிறம் வெள்ளையா இருந்தது. என்ன மழை இது? ராதா ஜீவனை எழுப்பினா. வந்து பாருங்களேன், வெள்ளை நிறத்துல மழை பெய்யுது. என்ன? ஜீவனும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாரு. அவரு அதிர்ந்து போயிட்டாரு.
இது வெள்ளை நிறத்துல உள்ள மழை இல்ல, இது பால் மழை. என்ன பால் மழையா? கோமாதா என் கனவுல வந்தது. அது சொல்லுச்சு, இனி உன் வாழ்க்கையில பாலுக்கு குறைச்சலே இருக்காதுன்னு. அட கடவுளே! கொஞ்ச நேரத்துல மழையும் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் ராதாவும் ஜீவனும் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, வெளியில வச்சிருந்த பாத்திரங்கள் அப்புறமா தண்ணி டேங்க் இதெல்லாம் பாலால நிறைஞ்சிருந்தது. இவ்ளோ பாலா? கோமாதா என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிருக்கு. நன்றி கோமாதா. ஜீவன் இந்த பாலெல்லாம் சேகரிச்சு கிராமத்துல கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாரு. பால் வாங்கிக்கமா, பாலு பசுமாட்டு பாலு, ரொம்ப சுவையான பாலு. கிராமத்து ஜனங்களும் வழக்கம் போல ஜீவன் கிட்ட தான் பாலை வாங்கினாங்க. பேஷண்ட் யாராவது அந்த பாலை குடிச்சாங்கன்னா அவங்களோட உடல் நல்ல குணமாயிடும். பாரு மருமகளே, எனக்கு இருந்த வியாதி குணமாயிடுச்சுமா. என்னோட ஃப்ராக்சர் கூட சரியாயிடுச்சுமா. கிராமத்து ஜனங்களாம் அதிர்ந்து போனாங்க. ஜீவன் கொண்டு வர பால் கிராமத்து ஜனங்களுக்கு அமிர்தமாயிடுச்சு. மறுநாள் மறுபடியும் பால் மழை பெஞ்சது. பாத்திரம் டேங்க் எல்லாமே பாலால நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் காலையில விடிஞ்சதுமே ஜனங்க பாலுக்காக பெரிய லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. தம்பி, உன்கிட்ட வாங்குற பால்னால உடம்பெல்லாம் குணமாயிடுதுன்னு சொல்றாங்க. எனக்கும் கொஞ்சம் பால் கொடுப்பா. இதோ தரமா. ரொம்ப தூரத்துல இருந்து கூட மக்கள் ஜீவன் கிட்ட பால் வாங்கறதுக்காக வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ஜீவனோட வருமானம் அதிகமாச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த அமிர்தமான பால்னால ஜனங்களுக்கு நல்லது நடந்துச்சு. ஜீவனோட கௌமாதா ஜீவனோட வாழ்க்கையே அப்படியே மாத்திடுச்சு. அதாவது பால் மழை பேஞ்சு